ஹே சிங்கர்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெட் ஓவர் ஹீல்ஸ்ல எபிசோட் நம்பர் 4 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் ஜிஹோ எல்லாருக்குமே ஹீரோ எல்லாரும் தீ வைக்கிறவன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க விஷயம் தெரிய வந்துருச்சு. எல்லாருமே ஹீரோவை ஸ்கூல்ல இருந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனா ஹீரோயினும் ஜிஹோவை மட்டும் ஒதுக்கி வைக்கல. இப்ப ஹீரோ வீட்டுக்கு போகும்போது அவங்களோட பாட்டி ரொம்ப சந்தோஷமா சாப்பாடு அதிகமா ரெடி பண்ணி யாருக்கும் கொடுக்க போறாங்களா. ஹீரோவும் எங்க பாட்டி போறீங்கன்னு, அதுக்கு பாட்டியும் என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நான் ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டேன், அவங்க கூட சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னு. ஹீரோவும் நானும் உங்க கூட வரவான்னு கேட்கறதுக்கு பாட்டியும் இல்ல நீ உட்காந்து படி, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து ரொம்ப ஜாலியா போறாங்களா. ஹீரோவுக்கு ஒரே டவுட், பாட்டி எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னு பாட்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம பாட்டி எங்க தெரியுமா போயிருப்பாங்க, ஹீரோயினை பாக்குறதுக்காக. ஹீரோயின் அன்னைக்கு வீட்டுல இருக்கும்போது நல்லா சாப்பிட்டு இருப்பாங்கல்ல, அதனாலதான் உனக்கு இது பிடிக்கும்னு சொன்னல, உனக்காக நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன்னு ஹீரோயினும் பாட்டியும் அவங்களோட கைப்பக்குவம் இருக்கே செம்மையா இருக்கு அப்படின்னு ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாட்டியும் நீ ஹீரோவை உன்னோட ஃப்ரெண்டா ட்ரீட் பண்றல, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு. ஹீரோயினும் ஆமா, ஸ்கூல்ல அவனை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியில ஒரு சத்தம் கேக்குது, நான் உடனே உள்ள போய் ஆகணும் அப்படின்னு. அந்த வாய்ஸை கேட்டோடனே ஹீரோயின் பாட்டி ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருச்சு ஹீரோ தான் வரான் அப்படின்னு. அதனால ஹீரோயின் உடனே முகத்தை மூடி வச்சுக்கிறாங்க. ஹீரோ உள்ள வந்து நிக்கிறாங்களா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயம் வந்த மாதிரி இருக்கு. ஹீரோவும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க கிட்ட இருந்து காசு வாங்குறது பத்தாது அப்படின்னு இப்ப என்னோட பாட்டி உங்களுக்காக சமைச்சும் தர வச்சிருக்கீங்களான்னு. ஹீரோயினும் நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. ஹீரோவும் போதும் எல்லாத்தையுமே நிறுத்திக்கோங்க, நாங்க ஒண்ணும் உங்களுக்கு வேலைக்காரங்க கிடையாது, ஒழுங்கு மரியாதை இதோட எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு பாட்டி அங்க இருந்து எழுத்துட்டு போயிடுறாங்க. அசிஸ்டனும் ஹீரோயின் நீ பாவம் அப்படின்றாங்க. வெளியில போற ஹீரோவை அவங்க பாட்டி போய் பார்த்துட்டு என்ன மன்னிச்சிரு அவங்க மேல கோவப்படாத அப்படின்றாங்களா. ஹீரோவும் எதுக்காக பாட்டி நீங்க இப்ப என்கிட்ட சாரி கேக்குறீங்க, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும், ஏன்னா உங்களை இந்த மாதிரி பண்ண வைக்கிறது எல்லாமே என்னால தானே, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால தானே நீங்க போயிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஆள்கிட்டையுமே காசும் கொடுத்து அவங்களுக்கு வேலைக்காரங்க மாதிரி வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் மட்டும் இந்த மாதிரி துரதிருஷ்டம் இல்லாம இருந்திருந்தேன்னா இது மாதிரிலாம் நடந்திருக்காது இல்ல, இதுல உங்க மேல எந்த தப்புமே கிடையாது அப்படின்றாங்க. பாட்டிக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஹீரோவும் பாட்டியும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்காங்களா. அசிஸ்டனும் ஐயோ அவன் ரொம்ப திட்டான், பாவம் நீ உன்னோட மனசெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கோம்ல அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் அவன் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான், ஆனா இந்த தடவை அவன் நடந்து வரும்போது நெருப்பா நடந்து வந்தான், அவன் நெருப்பால சாக போறான், ஏன் அவனை மட்டும் சாவ தேடி வருதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ஹீரோவை நினைச்சுதான் இன்னும் ஃபீல் பண்றாங்களே தவிர ஹீரோயினை திட்டினதை நினைச்சு ஃபீல் பண்ணவே இல்லை. நம்ம ஹீரோயினை திருத்தவே முடியாது. இப்ப ஹீரோ அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு வராங்களா. அப்ப எல்லாருமே ஹீரோ உள்ள வரதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோ வந்த உடனே அமைதி ஆயிட்டு ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. சோ ஹீரோக்கு புரிஞ்சிச்சு இவங்க எல்லாருமே நம்மள இங்க வந்து துரத்தணும்னு நினைக்கிறாங்கன்னு. அதனால நிறைய வேஸ்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வெளியில போடுறதுக்காக போறாங்களா. ஜிஹோ பாத்துட்டாங்க எங்க போயிட்டு இருக்கன்னு. வேஸ்ட் போட போறேன்னு சொன்னோடனே அது இன்னும் நிறையவே இல்ல, அதுக்குள்ள போட போறியான்னு ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஜிஹோக்கு அப்பதான் புரியுது அவனா போகல, நீங்க எல்லாரும் துரத்தி விட்டுருக்கீங்க அப்படிதானே, மனுஷங்களா நீங்க எல்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே ஹீரோ வெளியில போனோடனே மறுபடியும் கூடி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வெளியில குப்பையை கொட்ட போவாங்கல்ல, அந்த இடத்துல அந்த நெருப்பு பேய் இருந்து ஹீரோவை பாத்துக்கிட்டே இருக்கு, முறைச்சு பாக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வேகமா ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜிஹோ கிட்ட போயிட்டு ஹீரோ எங்கன்னு கேக்குறாங்க. ஜிஹோவும் வந்தது எனக்கு ஒரு ஹாய் கூட சொல்லல, ஹீரோ தான் கேட்பான்னு. ஹீரோயினும் ஹாய் எப்படி இருக்க, சரி இப்ப சொல்லு ஹீரோ எங்க அப்படின்னு கேட்டோடனே ஜிஹோவும் அவன் குப்பை தட்டுறதுக்காக போயிருக்கான்னு. ஹீரோயினும் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு யோசிச்சு பார்க்கும்போதுதான் அந்த ஸ்டோரேஜ் பிளேஸ்ல தீ பேய் இருந்துச்சு. ஐயோ இவன் வேற நெருப்பு பிடிச்சதானே செத்து போவான்ற மாதிரி நான் பார்த்தேன், உடனே நாங்க போய் ஆகணும் அப்படின்னு ஹீரோவோட பேக் திறந்து பாக்குறாங்க. ஏன்னா ஹீரோ மட்டும் மொபைல கொண்டு போனா அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிட்ட நல்ல ஒரு மந்திர வார்த்தை இருக்கும், அவன் சேஃபா தான் இருப்பான் அப்படின்றதுக்காக. ஆனா மொபைல் ஹீரோவோட பேக்ல இருக்குது. ஹீரோவுக்கு வேற கால் வந்துட்டு இருக்கு. ஹீரோயினும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இது இங்க இருக்க கூடாது அப்படின்னு கையில கொஞ்சம் உப்பு அதெல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போறாங்க. ஜிஹோக்கு ஒண்ணுமே புரியல. கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் திடீர்னு அங்க பாருங்க எங்கேயோ இருந்து போக வருது, அது ஸ்டோரேஜ் பிளேஸ் தானே அப்படின்னு கேக்குறாங்களா. ஜிஹோக்கு அப்பதான் புரியுது ஹீரோ நெருப்புல மாட்டிட்டான் போலன்னு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வேகமா போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஹீரோட போன் அடிச்சுட்டே இருக்கும். ஹெச் அப்படின்ற ஒரு நம்பர்ல இருந்து கால் வரும். ஹீரோயின் கால் அட்டன் பண்ணி ஹீரோ இங்க இல்ல, ஆக்சுவலி நான் அவனோட கிளாஸ் பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ளாடி கால் கட் ஆயிடுச்சு. இவங்க காலை கட் பண்ணிட்டாங்க. சரி ஃபர்ஸ்ட் இந்த மந்திர வார்த்தையை எடுப்போம் அப்படின்னு மந்திர வார்த்தையை எடுக்கிறாங்களா. ஓபன் பண்ணி பார்த்தாதான் ஹீரோயினுக்கே தெரியுது இது ஆல்ரெடி ஃப்ளவர் மாஸ்டர் நாசம் பண்ணி வச்சிருக்காங்க, இது சேஃபான மந்திர வார்த்தைகளே கிடையாது. ஐயோ இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு வேகமா ஹீரோ காப்பாத்துறதுக்காக போறாங்க. ஆனா அதுக்குள்ளாடி ஹீரோ இருந்த இடம் நெருப்பு பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அந்த பேய் இருக்குல்ல அது ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிருக்கு. அப்போ நம்ம ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி நெருப்பு பிடிச்சிருக்கோம்ல அவங்களோட ஹாஸ்டல்ல, அந்த விஷயம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அங்க ஒரு பொண்ணு ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு எதுவும் ஆகாது நான்
பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அந்த பொண்ணு தான் ஹீரோவுக்கு என்கிட்ட நீ சாரி கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு மெசேஜ் அனுப்புறது. ஹீரோ வேற அந்த டைம் இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு அவங்க மேலேயே பழிய தூக்கி போட்டுட்டு இருந்திருப்பாங்க. சோ இப்ப இந்த நெருப்பு பேய் ஹீரோவை சாகடிக்கிறதுக்காக ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வெளியில இருந்து கதவை அடிச்சு உடைக்கிறாங்க. ஹீரோ அப்படின்னு கத்திக்கிட்டே கதவை அடிச்சு உடைக்கிறாங்க. ஆனா அவங்களால முடியல. அதனால தள்ளி இருந்து ஓடி வந்து எகிரி குதிச்சு ஒரு மிதி கதவு உடைஞ்சிருச்சு. உள்ள போய் பாக்குறாங்க நெருப்பு பேய் ஹீரோக்கு பின்னாடி இருந்து ஹீரோவை ஸ்னாப் பண்றதுக்கு ரெடி ஆயிருக்கு. அப்ப ஹீரோயின் கையில வச்சிருந்த உப்பு எடுத்து போடுறாங்களா, அந்த பேய்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால ஹீரோயினே அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா நம்ம ஹீரோயின் கையில இருக்க உப்பை வச்சு நல்லா எரியறாங்களா, அந்த பேய் காணாம போயிடுச்சு. ஆனா இந்த உப்பு மட்டும் அந்த பேயை காணாம போக வைக்கிறதுக்கு பத்தவே பத்தாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பேய் திரும்ப வந்துரும். சோ அதுக்குள்ளாடி நான் ஹீரோவை இங்க இருந்து கூட்டிட்டு போனோம் அப்படின்னு ஹீரோயின் கூட வான் கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், இது எனக்கு தேவைதான் அப்படின்னு ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி அதே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணனே தெரியல. திரும்பவும் பவர்ஃபுல்லா அந்த நெருப்பு போய் திரும்பவும் வருது. ஹீரோவையும் அழிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. ஆனா அந்த நேரத்துல ஜீகோ ஜன்னலை உடைச்சு ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் இருக்கும்ல, அதை வச்சு நெருப்பு எல்லாத்தையுமே அணைச்சு விட்டுட்டாங்க. ஒரு வழியா அந்த நெருப்பு போய் அங்க இருந்து ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை பாக்குறாங்களா, ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து வா இங்க இருந்து ரெண்டு பேருமே வெளியில போயிடலாம் அப்படின்னு ஹீரோவுக்கு கை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவுமே கை பிடிச்சு வெளியில வந்தாச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆபீஸ் ரூம்ல போயிட்டு நம்ம ஹீரோவை அப்பாலஜி லெட்டர் எழுத வைக்கிறாங்க. ஆனா ஹீரோயினும் ஜீஹோவும் சேர்ந்து ப்ரொஃபசர் கிட்ட சண்டை போடுறாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவன் ஒண்ணு இதுக்கு காரணம் கிடையாது, அவன் எதுக்கு அப்பாலஜி லெட்டர் எழுதணும்னு. ப்ரொஃபசரும் பரவாயில்லையே ஹீரோயின், நீ எல்லா நாளும் தூங்க மட்டும் தான் செய்வேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ என்கிட்ட சண்டை போடுறதுக்கு உனக்கு எனர்ஜி வேற வந்துருச்சான்னு. ஹீரோயினும் அது வேற இது வேற, அவன் ஒண்ணு நெருப்பை உருவாக்கவே இல்ல, நாங்க ரெண்டு பேரும் தான் அவனை காப்பாத்துறதுக்காக போயிருந்தோம், அவன் அதை உருவாக்கவே இல்ல, அப்புறம் எதுக்காக அவன் பண்ணாத தப்புக்கு அப்பாலஜி லெட்டர் எழுதணும்னு. ப்ரொஃபசரும் அதை நீ அவன் கிட்ட தான் போய் கேட்கணும், ஏன்னா நான் அவன் கிட்ட நெருப்பு எதுக்காக உருவாச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் அப்பாலஜி லெட்டர் எழுதுறேன்ட்டு அவன் தான் ஒத்துக்கிட்டான், அப்படின்னா அவன் கிட்ட தானே நீ போய் கேட்கணும் அப்படின்றாங்க. ஜீஹோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. இப்ப ஹீரோ லெட்டர்லாம் எழுதி முடிச்சுட்டு வெளியில வராங்களா, ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஒரு நிமிஷம் இல்ல, நீ பண்ணாத தப்புக்கு எதுக்கு பண்ண அப்படின்னு லெட்டர் எழுதி கொடுக்குறேன்னு. ஹீரோவும் நான் நெருப்பு பத்த வைக்கல அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, ஹீரோயினும் நானும் ஜீஹோவும் தானே உன்னை வந்து காப்பாத்துனது எங்களுக்கு தெரியாதான்னு. ஹீரோவும் நீ என்ன நெருப்புல இருந்து காப்பாத்துன, ஆனா நெருப்ப பத்த வச்சது நானா கூட இருக்கலாம்னு. ஹீரோயினும் இருக்கலாம் தான் சொல்றேன், கண்டிப்பா நீ பத்த வச்சிருக்க மாட்ட, யார் எவிடன்ஸ் வச்சிருக்காங்க நீ தான் அந்த நெருப்ப பத்த வச்சது அப்படின்றத யாராச்சும் கண்ணால பார்த்தாங்களா, நீ கண்டிப்பா அதை பண்ணவே இல்ல, எதுக்காக எப்ப பார்த்தாலும் எல்லா பழியையும் தூக்கி ஓமேல போட்டுக்கணும் நீ நினைக்கிற, நீ பண்ணாத தப்புக்கு எதுக்கு நீ பழியை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, நீ தானே என்கிட்ட சொல்லிட்டே இருந்த நம்மளை பத்தி ஒரு ஆள் தப்பா பேசிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல சிரிக்க கூடாது, அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு, ஆனா நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, ஹீரோவும் நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பார்த்து உனக்கு என்ன பாவமா இருக்கா, இது உன்னோட வேலையே கிடையாது, அப்புறம் எதுக்காக என்னோட வேலையில நீ மூக்க நுழைச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன பார்த்தா பாவமா இருக்கா, கண்ணாடியில போய் ஃபர்ஸ்ட் உன்னோட பேச பாத்திருக்கியா, எல்லாரும் உன்னை தப்பா பேசும்போது நீ சிரிக்கிறியே, அது எவ்வளவு பெரிய பாவமா இருக்கும் அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஹீரோக்குமே கஷ்டமாயிடுச்சு, ஐயோ ஹீரோயினோட மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டோமேனு, அதனால இனி என்னோட விஷயத்துல தலையிடாத, எல்லாரும் நெருப்பு பத்த வச்சது நான் தான் சொல்றாங்கன்னா அது நான் தான், அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் கிடையாதுன்னு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இருந்தாலும் வந்துட்டு அந்த நெருப்பு பேயை தேடுறாங்களா. ஜீஹோ கேக்குறாங்க இப்பதான் நீ மனசு உடைஞ்சு வந்த, அதுக்குள்ளாடி அவனை காப்பாத்துற வேலையை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியான்னு. ஹீரோயினும் இந்த நெருப்பு பேய் எங்க தப்பிச்சு ஓடிச்சுன்னு எனக்கு தெரியலன்னு. ஜீஹோவும் நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், அவன் என்னை விட்டு தள்ளி போயிரு அப்படின்னு சொல்லியிருக்கான், ஆனாலும் நீ திருந்த மாட்டேன்னா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் அவன் ஒண்ணு என்ன பார்த்து கெட் லாஸ்ட் எல்லாம் சொல்லல, அவன் கிட்ட இருந்து பக்கத்துல வராத அப்படின்னு மட்டும் தான் சொன்னானு. ஜீஹோவும் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயினும் எதுக்காக இந்த ஸ்கூல்ல இப்படி ஒரு இடத்துல கட்டி வச்சாங்கன்னு தெரியல, எங்க பார்த்தாலும் ஒரே பேய்களா தான் இருந்துட்டு இருக்கு, இவனுக்கு வேற இடமே கிடைக்கலையா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்களா. ஜீஹோவும் நீ பேசுமா, நீ பேசு, நீ நல்லா பேசு அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. எங்க கட் பண்ணா ஹீரோவை கோச் கூப்பிட்டு விட்டுருப்பாங்களா. ஹீரோவும் போயிட்டு நீங்க என்ன கூப்பிட்டு விட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன்னு. கோச்சும் ஹீரோ நான் வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள ஹீரோவும் என்னால முடியாது, என்னால டீம்ல சேர்ந்து விளையாட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. கோச்சும் நீ எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலையேடா அப்படின்றாங்களா. ஹீரோ வாயடைச்சு போயிடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஹீரோவை எப்படிடா காப்பாத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கதவை தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. ஹீரோயினும் கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் இனி நான் பாக்குறது இல்ல, இன்னைக்கு டைமிங் முடிஞ்சிருச்சுன்னு, இருந்தாலும் கதவை தட்டக்கூடிய சத்தம் கேக்குதா, யாரு அப்படின்னு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோவோட பாட்டி. உடனே ஹீரோயினும் வாங்க உள்ள வாங்க
அப்படின்னு கூப்பிட்டு நீங்க கஸ்டமர் கிடையாது, என்னோட விருந்தாளி, அதனால நீங்க உள்ள வரலாம் அப்படின்னு உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. பாட்டி ஹீரோயின் கிட்ட அவன் உன்கிட்ட எல்லாம் ரொம்ப ஓப்பனப் ஆயிருக்க மாட்டான்லான்னு. ஹீரோயினும் என்ன பண்றது, அவன் தனியா ஒரு தீவுல போய் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கான், எங்க யாரையுமே உள்ளவே விட மாட்டேங்கிறான்னு. பாட்டி சிரிச்சுட்டு என்ன பண்றது, அவனும் கஷ்டப்பட்டு அவனோட தீவுல இருந்து வெளியில வந்து மனுஷங்க கூட பழகிறதுக்காக வரும்போது ஒவ்வொரு தடவையுமே அவன் பிரிட்ஜை கிரியேட் பண்றான். ஆனா ஒவ்வொரு தடவையுமே எல்லாருமே அதை இடிச்சு தவுத்துடுறாங்க. அதனாலதான் அவனுக்கு அடுத்தாள் கூட பேசுறது பழகிறதுக்கான தைரியமே இல்லாம போயிடுச்சு. பாவம், அவன் சின்ன வயசுலயே அவனோட பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. அவனுக்குன்னு லைஃப்ல யாருமே கிடையாது. அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவனுக்கு அடிபடும். எப்பவுமே அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். நான் போகாத இடம் கிடையாது, போகாத மந்திரவாதிகள் கிடையாது, எல்லார்கிட்ட இருந்துமே அவனுக்கு தேவையான ப்ரொடெக்ஷனை நான் அவனுக்கு கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஆனா எதுவுமே நீடிக்கலன்னு. ஹீரோயினும் உங்களுக்கு அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும்லான்னு கேக்குறதுக்கு பாட்டியும் ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா அவனோட ஸ்மைல் இருக்கே, அவனோட சிரிப்பு, ஒவ்வொரு தடவையுமே அவன் சிரிக்கும் போது என்னோட மனசு அப்படியே கரைஞ்சு போயிடும். இவனுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோட லைஃப்ல இருக்கும். ஆக்சுவலி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் இனியொரு மனுஷனை குத்தி தான் கொலை பண்ண முடியும் அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி கிடையாது. மனுஷங்களோட வார்த்தை தான் இனியொருத்தவங்களை கொலை பண்ணும். என் பேர பையன் எங்கெல்லாம் போறானோ அங்க எல்லாருமே அவனை பார்த்து ஆண்லைக்கு நீ வந்தாலே சாபம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு அவன் எப்படிதான் உயிரோடு இருக்கான் அப்படின்றதே கூட எனக்கு தெரியல. மனுஷங்க தான் மனுஷங்களை கொலை பண்றாங்க, வேற எதுவுமே இதை விட பெருசு கிடையாது அப்படின்னு. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இந்த பக்கம் ஹீரோ கிட்ட நீ நிஜமாவே ஆர்ச்சரியா விட்டு கொடுக்க போறியான்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் கோச் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி கோச், ஹீரோவோட கோச் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து பேசியிருப்பாங்க. ஏன்டா ஹீரோவை இந்த மாதிரி விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த கோச் சொல்றாங்க, ஏன்னா அவன் இருக்கிற இடத்துல எல்லாமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, அதனால தானே. ஸ்கூல் கோச்சும் ஏன்டா அப்படி சொல்ற, அவன் தான் உங்களுக்கு எல்லா தடவையுமே கோல்டு மெடல் வின் பண்ணி கொடுத்திருக்கானே, சோ அவனை எப்படி உங்களுக்கு விட மனசு வந்துச்சுன்னு. அதுக்கு இனியொருத்தவங்களும் எப்படி விட மனசு வந்துச்சா, அவன் மட்டும்தான் கோல்டு மெடல் வின் பண்ணிருக்கான், மத்தபடி நாங்க ஒவ்வொரு தடவையுமே போட்டிக்கு போகும்போது அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், அவனை தவிர வேற யாருமே இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது, அதனாலதான் நான் அவனை விட்டு கொடுத்துட்டேன்னு. உடனே கோச் கேக்குறாங்க, அப்படின்னா நீ என்ன சொல்ல வர, இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட இருந்த 99 ஆடுகளை விட்டுட்டு தொலைஞ்சு போன ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக போனாங்க, நீ சர்ச்ல எல்லாம் எங்க கூட படிக்கிறதுக்காக வந்திருக்கியே, அப்பெல்லாம் நீ என்ன சொல்லுவ, நான் அந்த தொலைஞ்சு போன ஒரு ஆட்டுக்குட்டியை இயேசு கிறிஸ்து மாதிரி கண்டுபிடிப்பேன்னு சொல்லுவேன். ஆனா இப்ப நீ என்ன பண்ண, அந்த ஒரு ஆடு அப்படியே போறது போகட்டும், எனக்கு அந்த 99 ஆடுகள் வேணும்னு இருக்க, அப்படித்தானே கேட்கறதுக்கு அந்த கோச் எதுவுமே சொல்லலையா. உடனே நம்ம கோச் சொல்றாங்க, நீ வேணா அந்த மாதிரி இருப்பியா இருக்கும், ஆனா நான் அப்படி கிடையாது, நீ விட்டு கொடுத்தியே அந்த ஒரு ஆடு, அந்த ஒரு ஆடை நான் சேர்த்துக்க போறேன், அந்த ஒரு ஆட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும் சொல்லி இருந்திருப்பாங்க. அதனால இப்ப ஹீரோ கிட்ட நீ அவரு வேண்டான்னு சொன்னோடனே ஒரேடியா விட்டுருவியா, உன்னோட பாட்டியை நீ லாஸ்ட் டைம் கோல்டு மெடல் வின் பண்ணும்போது எவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிட்ட, அந்த சந்தோஷத்தை உன்னோட பாட்டியோட முகத்துல உனக்கு திரும்பவும் பார்க்க வேண்டாமான்னு கேட்கறதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஆக்சுவலி ஒரு விஷயத்தை நம்ம நிறைய நாள் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு பிடிக்காம போயிடும்ல, அந்த மாதிரி தான் ஆர்ச்சரியம் எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம என்னோட பாட்டி ஒவ்வொரு தடவையுமே நான் ஜெயிக்கும் போது வந்து பாக்குறாங்கல்ல, அப்போ அவங்க நான் ஜெயிக்கிறத மட்டும் பார்க்கல, எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸா இல்லாததையும் பாக்குறாங்க, என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் என்ன எப்படி வெறுக்கிறாங்க அப்படின்றதையும் என்னோட பாட்டி பாக்குறாங்க. அப்போ என்னோட பாட்டியோட கண்ணுல தெரியக்கூடிய அந்த வலி இருக்குல்ல, அது எனக்கு இனி வேண்டாம், யாருமே என்ன வெறுக்கக்கூடியதை ஏன் பாட்டி இனி பார்க்க வேண்டாம், அதனாலதான் நான் இனி நீ விளையாடவே மாட்டேன் நாங்க இருந்து போயிடுறாங்களா. இதை கேட்டோடனே கோச்சுக்கு மனசு அப்படியே டச் ஆயிடும், என்னோட தொலைஞ்சு போன ஒரு ஆட்டுக்குட்டி உன்னை நான் கண்டிப்பா விட மாட்டேன், நீ ரொம்ப கியூட்டா இருக்க, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப நல்லவனா இருக்க, உனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு கோச்சுமே ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் பாட்டி சொல்றாங்க, இது வரைக்கும் ஹீரோவை நிறைய பேர் தப்பா பேசியிருக்காங்க, ஆனா ஒருத்தர் கூட ஹீரோ கிட்ட அப்பாலஜி பண்ணதே கிடையாது, யாருமே சாரி கேட்டது கிடையாது, அதுக்கு பதிலா ஹீரோவை தான் எல்லாருமே சாரி சொல்ல வச்சிருக்காங்க, ஹீரோவை எல்லாருமே சாரி சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தடவையுமே ஹீரோ சாரி சொல்லும் போது எனக்கு மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் யாருமே அவனுக்கு சொல்லாத சாரிய நான் அவனோட லைஃப் லாங் சொல்லிட்டு இருந்தேன், எப்பவுமே அவனோட கையை நான் பிடிச்சிட்டே இருப்பேன், எப்பவுமே நான் அவனோட கையை விட்டதே கிடையாது, இது எல்லாமே அவன் இந்த உலகத்துல தனியா இல்ல அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான். ஆனா இப்ப அவன் தனியா இருக்கான்னு சொல்றாங்களா, ஹீரோயின் அழுதுகிட்டே பாட்டியோட கையை பிடிக்க போறாங்க, அப்பதான் தெரியுது பாட்டி உயிரோட இல்ல அப்படின்னு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாட்டி இறந்து போய் கிடக்குறாங்க. நம்ம ஹீரோ அழுதுகிட்டே 911க்கு கால் பண்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே ஹீரோவை தேடி ஓடுறாங்க. அப்பதான் பாட்டி சொன்ன விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே ஓடுறாங்க. பாட்டி சொல்லியிருப்பாங்க, எப்பவுமே நான் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டே இருப்பேன், ஆனா இப்ப என்னால போக முடியல, இப்ப ஹீரோ நிஜமாவே தனிமை ஆயிட்டான், சோ அவனோட கையை கடைசியா ஒரு தடவை நீ போய் பிடிப்பியா, நான் ஓவரா கேக்குறேன்னு நினைக்கிறேன்னு. ஹீரோயின் அழுதுகிட்டே, நீங்க ஓவரா ஒன்னும் கேட்கல, உங்களுக்கு தெரியும்ல நான் அவனை எந்த அளவு பாசமா பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு, நான் ஒரு தடவை மட்டும் பாசம் காமிக்கிற ஆள் கிடையாது, நான் ஒரு தடவை
தடவை ஒரு ஆள் மேல பாசம் வச்சுட்டேன் அப்படின்னா நான் சாகிறது வரைக்கும் அவங்க மேல பாசத்தை காமிச்சிட்டே இருப்பேன். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் ஹீரோவை பாத்துக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி பாட்டியை அனுப்பிச்சு வச்சிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் பாட்டியை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனுப்பி வச்சாச்சு. ஹீரோ ஃபியூனரல் ஹால்ல எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு தனியா இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஓடி போகும்போதே அழுதுகிட்டே மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, ஹீரோ நீ இப்ப தனிமையா இருப்பல்ல, உன்னோட உலகத்துல ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் தான் இருந்துச்சு, அந்த ஸ்டாரும் இப்போ ஒன்னு விட்டுட்டு போயிடுச்சு, சோ நீ ரொம்பவே ஒரு இருட்டான இடத்துல இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியுது அப்படின்னு ஃபியூனரல் ஹால் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஃபியூனரல் ஹால்ல யாருமே இல்ல, பக்கத்துல இறந்தவங்களுக்கு எல்லாம் ஆட்கள் இருக்காங்க, ஆனா ஹீரோ தனிமையா இருந்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, உன்னோட வெளிச்சமா நான் இருக்க போறேன், ஆனா நீ வெறுக்கிற ஆளாதான் நான் இருப்பேன் அப்படின்னு தலையில அந்த தொப்பியை வச்சுட்டு ஹீரோ பாக்குறதுக்காக உள்ள போறாங்க. ஹீரோ வெளியில வராங்களா, ஹீரோயினை பார்த்துட்டு ஏய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து போன்னு ஹீரோயினும் நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றது தெரியலையான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் இங்க இருந்து போ, நீ ஒண்ணு இங்க இருக்க வேண்டாம் போ அப்படின்னு கத்தி விட்டுடுறாங்க. ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு, ஏன் என்ன போ போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்ன எவ்வளவுதான் வெறுத்தாலும் நான் உன்னை காப்பாத்தாம விட மாட்டேன், உன் பாட்டி என்ன என்கிட்ட வந்து கேட்டாங்க அப்படின்றது உனக்கு தெரியுமா, நான் இங்க வந்தது உன்னை பாக்குறதுக்காக கிடையாது, பாட்டியை பாக்குறதுக்காக, உன்னை நான் காப்பாத்தாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்களா. ஹீரோக்கு ஷாக் ஆகுது, நானே வேண்டாம்னு சொன்னாலும் இவன் விட மாட்டா போல இருக்கே அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இங்க சிங்கிட்ட வந்து இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயின் ஹீரோவை கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஹீரோட ப்ராஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு பாருங்களா, அவங்களோட லைஃப்ல யாருமே அவங்க கிட்ட பாட்டியை தவிர பாசமா பேசினதே கிடையாது. சோ புதுசா நிறைய பேர் வந்து பாசமா பேசுறாங்கன்னா அது எதனாலயா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கே ஹீரோவால முடியாது. சோ இது எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.